ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 18/1/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். நினைவு நாளினுடைய மகத்துவம் பற்றி இந்த முரளியில் சொல்கிறாங்க. இன்று மதுவனத்தில் வசிக்கும் தந்தை மதுவனத்தில் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. இன்று அமிர்த வேளையில் அன்பான குழந்தைகளினுடைய அன்பான பாட்டு சமமான குழந்தைகளினுடைய சந்திப்பிற்கான கொண்டாட்டத்தினுடைய பாட்டு. தொடர்பில் இருக்கும் குழந்தைகளினுடைய ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகம் நிறைந்த ஓசை, பந்தனமுள்ள சகோதரிகளின் அன்பான இனிய புகார்கள், சில குழந்தைகளின் அன்பான மலர்கள் பாப்தாதா கிட்ட வந்தடைஞ்சுதான். உள்நாட்டு வெளிநாட்டு குழந்தைகளினுடைய சக்திசாலியான சங்கல்பங்களின் உயர்ந்த உறுதிமொழிகள் அனைத்தையும் பாப்தாதா விடத்துல வந்தடைஞ்சது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளினுடைய அன்பான சங்கல்பங்கள் மற்றும் சக்திசாலியான சங்கல்பங்களுக்கு பதிலளித்து கொண்டிருக்கிறாங்க. சதா பாப்தாதாவுக்கு பிரியமானவர்களாக இருங்க, சதா சக்திசாலியாக இருங்க, சதா ஆர்வம் உற்சாகத்தினால நெருக்கத்தில் இருங்க. ஆர்வம் அப்படிங்கிற அந்த அக்னியின் மூலமா பந்தனமற்ற சுதந்திர ஆத்மா ஆகுங்க. குழந்தைகள் பந்தனத்திலிருந்து விடுபடும் நாள் வந்தே விட்டது. குழந்தைகளுடைய அன்பான உள்ளத்தின் ஓசைகள் கும்பகர்ணன் ஆத்மாக்களை அவசியம் எழுப்பிடும். பந்தனம் ஏற்படுத்துவர்களே சுயம் பிரபுனுடைய அன்பு பந்தனத்துல கட்டுண்டுடுவாங்க. விசேஷமா பந்தனத்துல இருக்கிற சகோதரிகளின் சுபமான நாட்கள் வருவதற்கான உள்ளபூர்வமான விருப்பத்தினை பாப்தாதா தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைய விசேஷமான நாளன்று விசேஷமான அன்பான முத்துக்கள் பாப்தாதா இடத்துல வந்தடைஞ்சு. இந்த அன்பான முத்துக்கள் தான் சிரேஷ்ட வைரங்களாக ஆகிறது. இன்றைய நாள் சக்திசாலியான நாள். இன்றைய நாள் சமமான குழந்தைகளுக்கு தத்துவம், அதாவது அவ்வாறே ஆகுகிற வரதானத்துக்கான நாள். இன்றைய நாள் பாப்தாதா சக்தி சேனைகளுக்கு சர்வ சக்திகளையும் உயிலாக கொடுக்கறாங்க, மனோபலம் கொடுக்கறாங்க, மனோ சக்தியை கொடுக்கறாங்க. இன்றைய நாள் தந்தைக்கு முதுகெலும்பாகி குழந்தைகளை உலக மைதானத்துல முன் நிறுத்திய நாள். தந்தை குப்தமாக இருக்கிறார், குழந்தைகள் பிரபலமானவர்களாக இருக்கிறாங்க. இன்றைய நாள் பிரம்ம பாபா கர்மாதித்த நிலை அடைந்த நாள். தீவிர வேகத்தில் உலக நன்மை, உலகை வலம் வரும் காரியத்தை ஆரம்பிச்ச நாள். இன்றைய நாள் குழந்தைகள் அப்படிங்கிற அந்த கண்ணாடியின் மூலம் பாப்தாதா வெளிப்படக்கூடிய நாள். உலகத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு உலக தந்தையினுடைய அறிமுகம் கொடுக்கக்கூடிய நாள். அனைத்து குழந்தைகளும் தனது மனநிலை, ஞான தூண், சக்திங்கிற தூண், அதாவது தூண் போன்று ஆடாது அசையாது உறுதியாக இருப்பதற்கான தூண்டுதல் கொடுக்கக்கூடிய நாள். ஒவ்வொரு குழந்தையும் தந்தையினுடைய நினைவார்த்தமாக அமைதியினுடைய தூண்களாக இருக்கீங்க. ஸ்தூலத்துல இந்த அமைதி தூண், அதாவது சாந்தி ஸ்தம்பம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனா தந்தையினுடைய நினைவுல இருக்கக்கூடிய நினைவு தூண்களாக சைத்தன்ய குழந்தைகள் நீங்கள் இருக்கீங்க. பாப்தாதா அனைத்து சைத்தன்ய தூண்களாக இருக்கும் குழந்தைகளை சுற்றி வந்து பார்க்கிற. எப்படி இன்று சாந்தி சம்பத்துல நிற்கிறீங்களோ, பாப்தாதா நினைவு தூண்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய எதிரில் இருக்கிறாங்க. இன்று நீங்கள் விசேஷமா தந்தையினுடைய அறைக்கு செல்றீங்க. பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தையினுடைய உள்ளம் அப்படிங்கிற அறையில குழந்தைகளிடத்துல உளமாற உரையாடல் செய்யற. நீங்கள் குடிலுக்கு செல்றீங்க. குடில் அப்படின்னா அன்பானவர் மற்றும் அன்புக்குரியவரினுடைய நினைவு சின்னம் பாபா சொல்றாங்க. அன்புக்குரிய குழந்தைகளிடத்துல அன்பான தந்தை விசேஷமாக சந்திக்கிறாங்க. ஆக பாப்தாதாவும் அன்புக்குரிய குழந்தைகளின் விதவிதமான இசைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. சிலர் அன்புங்கிற தாளத்தின் மூலம் இசைக்கருவி வாசிக்கிறாங்க, சிலர் சக்திங்கிற தாளத்தின் மூலம், சிலர் ஆனந்தம், சிலர் அன்பு என்ற தாளத்தின் மூலமா வாசிக்கிறாங்க. விதவிதமான தாளத்தின் இசைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாப்தாதாவும் அனைவரின் கூடவே உலா வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆக இன்றைய நாளின் விசேஷ மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்றைய நாள் வெறும் நினைவு நாள் மட்டும் கிடையாது, ஆனால் நினைவு மற்றும் சக்திக்குரிய நாள். இன்றைய நாள் வைராக்கியத்துக்கான நாள் கிடையாது,
ஆனால் சேவாதாரிக்கான கிரீடத்தை அணிந்து கொள்ளும் நாள், சக்திசாலியான நினைவு அப்படிங்கிற திலகத்துக்குரிய நாள். முதல்ல குழந்தைகள், பிறகு தந்தை இந்த சங்கல்பத்தை நடைமுறையில கொண்டு வந்த நாள். இன்றைய நாள் பிரம்மபாபா விசேஷமா இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளை தந்தையினுடைய சங்கல்பம் மற்றும் அழைப்பின் வெளிப்படையான பலன் சொரூபம், இப்படி சர்வ சக்திகளினுடைய ரசனை நிறைந்த சிரேஷ்ட பழங்களை பார்த்து பிரம்மபாபா குழந்தைகளுக்கு விசேஷமாக வாழ்த்துக்கள் மற்றும் வரதானங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சதா எளிய விதியின் மூலமா விருத்தி அடைந்து கொண்டே இருங்க. எப்படி குழந்தைகள் ஒவ்வொரு அடியும் தந்தையினுடைய அதிசயம் அப்படிங்கிற பாட்டை பாடுறீங்க, அதே மாதிரி பாப்தாதாவும் குழந்தைகளுடைய அதிசயம் அப்படின்னே சொல்றாங்க. தூர தேசத்தினர்களாக, தூர தர்மத்தினர்களாக இருந்தாலும் எவ்வளோ நெருக்கத்துல வந்துட்டாங்க. நெருக்கத்துல அபூல இருக்கிறவங்க தூரமானவர்களாக ஆகிட்டாங்க. குழந்தைகளினுடைய அதிசயம் இல்லையா இது? ஆகையினால இதே மாதிரி அதிர்ஷ்டசாலி குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவும் சதா குஷி அடைகிறாங்க. நீங்கள் அனைவரும் இரட்டை குஷி அடைகிறீங்க இல்லையா? நல்லது. எப்படி சதா சமம் ஆகக்கூடிய சிரேஷ்ட சங்கல்பமுடைய சர்வ சக்திகள் என்ற உயில் மூலம் மனோபலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சதா அன்பானவரினுடைய அன்புக்குரியவர்களாக ஆகி விதவிதமான இசைகளை வாசிக்கக்கூடிய சதா தூணுக்கு சமமாக ஆடாது அசையாது இருக்கக்கூடியவங்களுக்கு, சதா எளிய விதியின் மூலம் விருத்தி அடையக்கூடியவங்களுக்கு, சதா இனிய சந்திப்பு செய்யக்கூடிய உள்நாடு அயல்நாட்டின் அனைத்து வகையான குழந்தைகளுக்கும் மலர் மாலை சகிதமாக பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்றாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். இன்று அனைத்து விசேஷமாக அன்பு நிறைந்த சேவாதாரி குழந்தைகள் வதனத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஜெகதாம்பாவும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. தீதியும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. விஸ்வ கிஷோர் போன்ற மகான் குழந்தைகள் அனைவருமே அழைக்கப்பட்டிருந்தாங்க. விசேஷமா நினைவு நாள் கொண்டாடுவதற்காக அனைத்து ஒப்பற்ற இரட்டை சேவைக்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் சங்கமத்துல ஈஸ்வரிய சேவையில சதா துணையாக இருக்கிறாங்க. மேலும் எதிர்காலத்துல ராஜ்யம் செய்விக்கும் சேவையிலும் துணையாக இருக்கிறாங்க. ஆக இரட்டை சேவாதாரிகள் ஆயிடுறீங்க இல்லையா? இதே மாதிரி இரட்டை சேவாதாரி குழந்தைகள் விசேஷ ரூபத்துல மதுவனத்துக்கு வந்திருக்கும் சகயோகி அன்பான ஆத்மாக்களுக்கு அன்பு நினைவுகள் கொடுக்கறாங்க. இன்று பாப்தாதா அவங்க சார்பா அன்பு நினைவிற்கான செய்திகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சிலர் யாரையோ நினைக்கிறாங்க, சிலர் வேறு யாரையோ நினைக்கிறாங்க. தந்தையின் கூடவே சேவையின் பொருட்டு அட்வான்ஸ் முயற்சியாளர் குழந்தைகளை யாரெல்லாம் சங்கல்பத்தில் நினைவு செஞ்சாங்களோ அவங்க அனைவரையும் நினைவிற்கு கைமாறா அனைவரும் அன்பு நினைவுகளை வழங்கினாங்க. புஷ்ப சாந்தாவும் அன்பாக நினைவு செஞ்சாங்க. இப்படி எத்தனை பேர்களுடைய பெயர்களை சொல்றது? அனைவரின் விசேஷ குழு வதனத்தில் இருந்தது. இரட்டை அயல்நாட்டினருக்கு தீதி விசேஷமான அன்பு நினைவுகளை கொடுத்தாங்க. இன்று தீதியை பலர் விசேஷமாக நினைவு செஞ்சீங்க இல்லையா? ஏன்னா இவர்கள் தீதியை தான் பார்த்திருக்கிறாங்க. ஜெகதம்பா மற்றும் விஸ்வ கிஷோரை பார்த்தது கிடையாது. ஆகையினால தீதியினுடைய நினைவு விசேஷமாக வந்துச்சு. அவர் கடைசி நேரத்தில் எந்த சங்கல்பமும் அற்றவராக மற்றும் பற்றற்றவராக இருந்தார். அவருக்கு நினைவும் வருது இல்லையா? ஆனால் அது ஈர்க்கக்கூடிய நினைவு கிடையாது. சுதந்திர ஆத்மாவாக இருக்கிறார். அவர்களது குழுவும் சக்திசாலியாக ஆகி கொண்டிருக்குது. அனைவரும் பிரபலமானவங்க இல்லையா? நல்லது. சில அயல்நாட்டு சகோதர சகோதரிகள் அயல்நாட்டு சேவைக்கு செல்வதற்காக பாப்தாதா கிட்ட அனுமதி பெற்று கொண்டிருக்கிறாங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா சொல்றது என்ன அப்படின்னா, செல்றீங்க என்பது கிடையாது. மீண்டும் வருவதற்காக சேவை செய்து மீண்டும் தந்தையின் முன் பூங்கொத்து கொண்டு வருவதற்காக போறீங்க. அதாவது விஐபிகளை அழைச்சிட்டு வர்றதுக்காக போறீங்க. ஆகையினால வீட்டிற்கு போகல, சேவைக்காக போயிட்டு இருக்கீங்க. வீடு அல்ல, அது சேவைக்கான இடம். இதுவே சதா நினைவில் இருக்கணும். கருணை உள்ளமுடைய தந்தையின் குழந்தைகள் அப்படின்னா துக்கமான ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யணும். சேவை இல்லாம நிம்மதியாக உறங்கவே கூடாது. கனவும் சேவை பற்றி வருது இல்லையா?
கண்கள் திறந்ததும் பாபாவை சந்திக்கிறீங்க. பிறகு முழு நாளும் தந்தை மற்றும் சேவை. ஒரே ஒரு குழந்தை மட்டும் சேவாதாரி அல்ல, அனைவருமே சேவாதாரிகள் அப்படிங்கிற இந்த பெருமிதம் பாப்தாதாவுக்கு எவ்வளவு இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும் விஸ்வ கல்யாணக்காரிகள். யார் பெரிய பூங்குத்தை எடுத்து வரீங்க என்பதை பார்ப்போம். ஆக செல்றீங்களா அல்லது திரும்பி வந்து கொண்டு இருக்கீங்களா? அதிக அன்பு யாருக்கு இருக்குது? தந்தைக்கா அல்லது உங்களுக்கா? குழந்தைகளினுடைய அன்பு அதிகமாக இருந்தா தந்தை பாதுகாப்பாக இருப்பார். மகாதானி, வரதானி, சம்பன்ன ஆத்மாக்கள் சென்று கொண்டிருக்கீங்க. இப்போ பல ஆத்மாக்களை செல்வந்தர்களாக ஆக்கி அலங்கரித்து தந்தையின் முன் அழைச்சிட்டு வரணும். சென்று கொண்டிருக்கீங்க என்பது கிடையாது. ஆனால் சேவை செய்து 3 மடங்கு ஆகி வருவீங்க. சரீர ரீதியில் எவ்வளவு தொலைவில் செல்றீங்க, ஆனால் ஆத்மா சதா தந்தையும் கூடவே இருக்குது இல்லையா? பாப்தாதா சகயோகி குழந்தைகளை சதா கூடவே இருப்பதாக பார்க்குறாங்க. சகயோகி குழந்தைகளுக்கு சதா சகயோகம் பிராப்தியாக கிடைக்குது. நல்லது. இரட்டை அயல்நாட்டு சகோதர சகோதரிகளுடைய கேள்விக்கு பாப்தாதா பதில் கொடுக்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, சில பிராமண ஆத்மாக்களிடத்திலும் கெட்ட ஆவிகளினுடைய பாதிப்பு ஏற்பட்டுடுது, அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாப்தாதா பதில் சொல்கிறாங்க, இதற்கு சேவை நிலையத்தினுடைய சூழ்நிலை மிகவும் சக்திசாலியாக சதா இருக்கணும். மேலும் தனது மனோநிலையும் சதா சக்திசாலியாக இருக்கணும். பிறகு இந்த கெட்ட ஆவி ஒன்றுமே செய்ய முடியாது. அது மனதை பிடித்து கொள்ளுது. மனசக்தி பலவீனமாக ஆகிற காரணத்தினால தான் இதனுடைய பாதிப்பு ஏற்பட்டுடுது. ஆக ஆரம்பத்திலேயே அவங்களுக்காக யோகயுக்த ஆத்மாக்கள் விசேஷமாக யோக பட்டி வைத்து அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். மேலும் அந்த யோகயுக்த குரூப்பை சார்ந்தவங்க இந்த விசேஷ காரியத்தை நாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கணும். மற்ற நிகழ்ச்சிகளுக்கு எவ்வளோ கவனம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கும் கவனம் கொடுத்து செய்வீங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே அந்த ஆத்மாவுக்கு சக்தி கிடைச்சிடுறதுனால தப்பிச்சிடும். அந்த ஆத்மா குழப்பத்தில் இருக்கிற காரணத்தினால யோகாவில் அமர முடியாமலும் இருக்கலாம். ஆனால் அதன் மீது மற்றொருவருடைய பிரபாவம் இருக்குது. ஆக அவர் அமராமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் தங்களது காரியத்தை நிச்சய புத்தியோடு செஞ்சுக்கிட்டே இருங்க. பிறகு சிறிது சிறிதாக அதனுடைய சஞ்சலம் அமைதியாக்கி கொண்டே போகும். அந்த கெட்ட ஆவி முதல்ல உங்கள் மீதும் யுத்தம் செய்ய முயற்சிக்கும். ஆனால் இந்த காரியம் செய்தே ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க, பயப்படாதீங்க. பிறகு சிறிது சிறிதாக அதனுடைய பாதிப்பு நீங்கிடுங்கிறாங்க பாபா. அடுத்து கேள்வி கேட்குறாங்க, சேவை நிலையத்தில் ஆவி பிரவேசமான ஆத்மாக்கள் ஞானம் கேட்பதற்கு வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு. அதற்கு பாப்தாதா பதில் சொல்கிறாங்க, ஞானம் கேட்கறதுனால அதனிடத்துல ஏதாவது வித்தியாசம் ஏற்பட்டா அல்லது வினாடியில் அனுபவம் செய்து அப்படின்னா அதனை உற்சாகத்தில் கொண்டு வரணும். சில நேரங்களில் ஆத்மாவுக்கு அடைக்கலம் கிடைக்காத காரணத்தினாலும் உங்களிடத்துல வரும். மாறுவதற்காக வருதா அல்லது பைத்தியம் போன்று போகின்ற பாதையில் வந்ததா, வந்துவிட்டதா அப்படிங்கிறத எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் கண்டறியணும். ஏன்னா அப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களும் இருக்கிறாங்க. அதாவது கதவு திறந்திருப்பதை பார்த்துட்டா உடனே வந்துடுறது, விழிப்புணர்வுடன் இருக்க மாட்டாங்க. இவ்வாறு பலர் வருவாங்க. அவங்கள முதல்ல கண்டறியணும். இல்லை அப்படின்னா அதில் நேரம் வீணாகிடும். மற்றபடி யாராவது நல்ல லட்சியத்தோடு வராங்க, மயக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சக்தி கொடுப்பது நம்முடைய காரியம். ஆனால் அப்படிப்பட்ட ஆத்மாக்களை ஒருபொழுதும் தனியாக கவனிக்கக்கூடாது. எந்த குமாரியும் இப்படிப்பட்ட ஆத்மாவை தனியாக கவனிக்கக்கூடாது. ஏன்னா குமாரியினுடைய தனிமையை பார்த்து பைத்தியத்தினுடைய பைத்தியம் மேலும் அதிகரிச்சிடும். ஆகையினால இந்த ஆத்மா தகுதியானவர் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 2 அல்லது 3 பேருக்கு நேரம் அவருக்கு கொடுக்கணும். அல்லது யாராவது பொறுப்பானவங்க, சில வயதானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அந்த நேரத்தில் அழைச்சி அமர்த்தி கொள்ளணும். ஏன்னா காலம் மிகவும் மோசமாக இருக்குது. மேலும் மிக கெட்ட எண்ணங்கள் உடையவர்களாகவும் இருக்கிறாங்க. இதில் மிகவும் தெளிவான புத்தி வேணும். ஆகையினால சிறிது கவனம் வைப்பதும் ரொம்ப அவசியம். தெளிவான புத்தி உடையவங்க அப்படின்னா
இவர் எந்த லட்சியத்தோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விதமான அதிர்வுகளை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. இன்றைய நாட்களில் சில இடங்களில் திருட்டு மற்றும் பயத்தினுடைய சூழ்நிலைகள் அதிகம் இருக்குது. அதிலிருந்து எப்படி தப்பிப்பது? அதுக்கு பாப்தாதா சொல்கிறாங்க, இதற்கு அதிக யோக சக்தி தேவை. யாராவது உங்களை பயமுறுத்தும் எண்ணத்தோடு வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கிங்க, அந்த நேரத்தில் யோக சக்தி கொடுங்க. ஒருவேளை சிறிது பேசினாலும் நஷ்டம் ஏற்பட்டுடும். ஆகையினால இப்படிப்பட்ட நேரத்தில் அமைதி சக்தி கொடுங்க. அந்த நேரத்தில் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் ஆயிடும். நீங்கள் அக்கறையற்றவர்கள் போன்று இருங்க. நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது, என்ன செஞ்சாலும் அதை சாட்சியாக இருந்து அமைதி சக்தியை கொடுங்க. பிறகு அவரது கை ஓங்காது. இவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்லை அப்படின்னா பயமுறுத்துவாங்க. பயந்துட்டா அல்லது குழப்பத்தில் வந்துட்டா அவங்க மேலும் குழப்பத்தில் கொண்டு வருவாங்க. பயமும் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. ஆகினால பயத்தில் வந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட நேரத்தில் சாட்சியாக பார்க்கும் ஸ்திதியை பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட நேரத்தில் நன்கு பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. பாப்தாதா கிட்ட இருந்து அடையும் ஆசீர்வாதத்தை தவறான முறையில் பயன்படுத்துவது அப்படின்னா என்ன அப்படின்னு அதுக்கு பாபா பதில் சொல்கிறாங்க. சில நேரங்களில் பாப்தாதா குழந்தைகளை சேவாதாரி அல்லது ஒப்பற்ற குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது ஏதாவது விசேஷ பட்டங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பட்டங்களை தவறாக பயன்படுத்திடுறாங்க. நான் அவ்வாறு ஆகியே விட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அவ்வாறே இருக்கிறேன் இப்படி புரிஞ்சுக்கிட்டு தனது எதிர்கால முயற்சியை விட்டுடுறாங்க. இது தவறாக பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா பாப்தாதா என்ன வரதானம் கொடுத்துருக்குறாங்களோ அதை தனக்காக மற்றும் சேவைக்காக பயன்படுத்தணும். இதுதான் சரியான முறையில் பயன்படுத்துவது. மேலும் சோம்பேறியாக ஆயிடுது அப்படிங்கிறது தவறாக பயன்படுத்துவதுன்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. கடைசியில் ஆன்டி கிறிஸ்டின் ரூபம் இருக்கும் அப்படின்னு பைபிளில் காண்பிக்கப்பட்டிருக்குது. இதனுடைய ரகசியம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பாப்தாதா பதில் சொல்கிறாங்க. எதிர்மறையான கிறிஸ்து அப்படின்னா அந்த தர்மத்தினுடைய பிரபாவத்தை குறைப்பது. இன்றைய நாட்களில் அதே கிறிஸ்துவ தர்மத்தின் மதிப்பை குறைவாக நினைத்து கொண்டே செல்வதை பார்க்குறீங்க. அதே தர்மத்தை சார்ந்தவங்க தனது தர்மம் அந்த அளவுக்கு சக்திசாலியானதாக நினைப்பது கிடையாது. மற்றவர்களிடத்துல அதிக சக்தி இருப்பதாக அனுபவம் செய்கிறாங்க. இதுவே ஆன்டி கிரைஸ்ட் ஆக ஆயிடுச்சு. இன்றைய நாட்களில் சில பாதிரியார்கள் பிரம்மச்சரியத்துக்கு மதிப்பு கொடுப்பதே கிடையாது. மேலும் அவங்க கிரகஸ்தி ஆக்கக்கூடிய தூண்டுதல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அதே தர்மத்தை சார்ந்த அவங்க ஆன்டி கிறிஸ்ட் ஆகி விடுறாங்க. நல்லது. அது பாபா வரதானம் கொடுக்குறாங்க. தந்தைக்கு வலது கரமாகி ஒவ்வொரு காரியத்திலும் சதா எவரடியாக இருக்கக்கூடிய மாஸ்டர் பாக்கிய விதாதா ஆகுக. மாஸ்டர் பாக்கிய விதாதாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, தந்தைக்கு வலது கரமாக ஆகி ஒவ்வொரு காரியத்திலும் சதா எவரடியாக இருக்கணும். எந்த குழந்தைகள் வலது கரமாகி தந்தையினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் சதா உதவியாளரா சதா எவரடியா இருக்கிறாங்களோ, கட்டளைப்படி நடப்பவர்களாகி ஆம் பாபா நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, தந்தையும் அப்படிப்பட்ட சகயோகி குழந்தைகளை சதா பிரதிபலிக்கும் குழந்தை, அதாவது முரபி குழந்தை, நல்ல குழந்தை, உலகை அலங்கரிக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வரதாதா மற்றும் பாக்கிய விதாதா அப்படிங்கிற வரதானம் கொடுத்துடுறாங்க. இப்படிப்பட்ட குழந்தைகள் இல்லறத்தில் இருந்தாலும் இல்லறத்தினுடைய விருத்தியிலிருந்து தூர விலகி இருப்பாங்க. உலக நடைமுறையில் இருந்தாலும் சதா ஆன்மீக நடைமுறையில் இருப்பதில் கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்து பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வார்த்தை மற்றும் செயலில் சத்தியம் மற்றும் தூய்மை இருந்தால் பிரபுவினுடைய பிரியமான ரத்தனமாக ஆயிடுவீங்க. பிரபுவினுடைய பிரியமான ரத்தனமாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு வார்த்தை மற்றும் செயலில் சத்தியம் மற்றும் தூய்மை இருக்கணும்.
நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.